வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும் ஏஆர் என்டர்டைன்மெண்ட் சார்பாக வரவேற்பதில் மகிழ்கிறேன். குறிப்பிட்டு அவசியம் சொல்லப்பட வேண்டிய ஒரு விருந்தினராக இருக்கக்கூடிய தயாரிப்பு நிர்வாகி திரு ஹக்கீம் சுலைமான் அவர்களை ஏஆர் என்டர்டைன்மெண்ட் சார்பாக நன்றி கூறி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த திரைப்படம் முதல் காட்சியில் தொடங்கி படத்தின் கடைசி நொடி வரை டிப் ஆஃப் த சீட் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கையின் நுனியில் பார்வையாளர்களை வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பரபரப்பான திரைக்கதையாக உருவாக்கி இருக்கிறது. ஒரே நேரத்தில் தமிழிலும் தெலுங்கிலும் உருவாகி இருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தை ஏற்கனவே சுஷீலா சொன்னது போல இயக்குனர் சுந்தர் சி அவர்களிடம் இணை இயக்குனராக இருந்து அவரது குருகுலத்தில் பாடத்தை கற்றுக்கொண்ட திரு லோகேஷ் அஜித் அவர்கள் இந்த படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவிற்கு ஒரு சுவாரஸ்யமான கதை சொல்லலோடு வரை இருந்திருக்கிறார். அவருக்கு இந்த மேடையிலே மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். படத்தினுடைய ஒளிப்பதிவாளராக திரு கார்த்திக் அவர்களும், எடிட்டராக தேசிய விருது பெற்ற திரு ஸ்ரீகாந்த் அவர்களும் தங்களது பணியை மிக மிக திறம்பட செய்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே த்ரில்லர் படம் என்றால் அது ஓடிடிக்கானது, அது ஓடிடியில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிறு போக்கு ரசிகர்களில் ஒரு சிறு சாராருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த படம் அப்படிப்பட்டது அல்ல. இது நிச்சயம் திரையரங்கில் சென்று காணக்கூடிய அளவிற்கான ஒரு திரைப்படம். அதற்குரிய ப்ரொடக்ஷன் வேல்யூ இந்த படத்திலே இருக்கிறது என்பதை இங்கே ஒளிபரப்பப்பட்ட ட்ரெய்லரில் இருந்தும் இங்கே ஒளிபரப்பான பாடல்களில் இருந்தும் ரசிகர்களாகிய நாம் புரிந்து கொள்ள முடியும். So it all started in 2022. நாங்கள் வந்து UCL ஆண்டர்சன் ஸ்கூலில் படிக்க போயிருந்தோம். அந்த டைமில் வந்து we were doing a deep research on OTT. OTTயில் எப்படி வந்து சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் மாறப்போகுது, வாட் இஸ் அ ட்ரெண்ட், அதெல்லாம் கற்றுக்கும் போது தான் we learned something which is trend breaking and path breaking. So அக்பர் சார் பற்றி சொல்லவே வேண்டாம். One of the most hard working person, my dearest friend, and really give him a big round of applause because in the age கூட someone is active touchwood, he is the person who has always been there. Sir வந்து இந்த மூவி பார்த்துங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, let's do some marketing idea பார்த்தோம். The movie is fantastic. 2 hours of non-stop entertainment. I didn't know even a minute, and all of you acted so well. And அப்புறம் என்ன சொன்னார்னா, மேம் ஒரு டிஃப்ரெண்டாக நீங்கள் வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி நம்ம பண்ணலாம் இந்த படத்துக்கு, நீங்கள் என்ன சொன்னாலும் ஓகே. அண்ட் ட்ரஸ்ட் மீ, ஐ திங்க் காட் ஹஸ் பீன் கைண்ட் டு மீ. ஏன்னா இந்த பிளாட்ஃபார்மில் இந்த கம்யூனிட்டியை லான்ச் பண்ணுறது நாட் only in India, in globe we are the first people, and you will see what is going to happen in next week. பற்றியும் பாடல் காட்சிகளையும் வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய திரையுலக முன்னோடிகளே, பத்திரிகை நண்பர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தில் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அக்பர் சாருடைய திருமகன் அக்மல் அவர்கள் இந்த படத்தை தயாரித்திருக்கிறார். மிக சிறப்பான சீரியமையான முறையில், மிக உன்னதமான முறையில் இந்த படம் வெளிவரும் என்பதற்கு அத்தாட்சி தான் இந்த ட்ரெய்லர். இருக்கையின் நுனியில் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு மிக சிறப்பாக படத்தை இயக்கியிருக்கிறார். ஒளிப்பதிவு பிரமாதமாக இருக்கிறது. இசை இமான் சொல்ல வேண்டியதே இல்லை. அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய், செவியிலே செந்தியன் மழை, புவியிலே இமானின் சங்கீத அலை என்ற அளவுக்கு மிக சிறப்பான முறையில் நேர்த்தியான முறையில் பயிற்றிருக்கிறார். அக்பருக்கு இது ஒரு 3வது மகுடமாக இது விளங்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். Thank you so much, sir. Decades of storytelling, 3ஆம் திரையிலிருந்து ஆரம்பிச்சு இன்றைக்கு வரைக்கும் கேப்டன் மில்லர் வரைக்கும், அதை தொடர்ந்தும் இன்றைக்குமே தயாரிப்பாளர்கள் சார் ரொம்ப ஸ்பெஷல் சத்யஜோதி திரு தியாகராஜன் சார் அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த ஒரு அட்மாஸ்பியரில் வந்து மியூசியம் தியேட்டரில் வந்து ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் வந்து நான் அட்டென்ட் பண்ணுறேன். இந்த விழாவுக்கு நாயகன் வந்து நிச்சயமாக மிஸ்டர் இமான் சார், என்னுடைய நெருங்கிய நண்பர் இல்லாமல் என்னை ஒரு ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி மியூசிக் எனக்கு எப்படி வந்து இளையராஜா சார் கண்டிங்
படம் பெரிய வெற்றி அடைந்தது. என் வாழ்நாள் மறக்கவே மாட்டேன். படத்தில் சாங்ஸ் எல்லாம் கேட்டேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கிலீஷ் சாங், அதே மாதிரி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கீங்க. அதுவும் ஒரு வித்தியாசமாக இருக்குது. அப்புறம் வந்து ஹீரோ பற்றி பேசுகிறேன். ஹீரோ நவீன் வந்து ஒரு எக்ஸலண்ட் ஆர்டிஸ்ட். அவரை இன்னும் நம்ம வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணணும். ஏன்னா ரொம்ப திறமைசாலி. அவர் பட்டாசில் நடிக்கும் போது நாங்கள் வந்து அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணது வந்து இந்த கேரக்டருக்கு அவரோட ஃபிசிக்கை நல்லா டெவலப் பண்ணணும்னு சொன்னோம். அதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் கொடுத்தோம். அதுக்கு பிரகாரம் அவர் வந்து ரொம்ப கடினமாக உழைச்சி அற்புதமாக பண்ணி கொடுத்தாரு. இஸ் அ வெரி குட் ஆர்டிஸ்ட். டெஃபினெட்லி ஒர்க் டுகெதர் இன் த ஃபியூச்சர். ஆல் த பெஸ்ட் டு யூ அண்ட் co-stars everybody. And of course director பற்றி நான் கட்டாயம் சொல்லணும். நான் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஷார்ட்டு ஃபியூ ஷார்ட்ஸ்லேயே இது ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. ராகேஷ், ஐ திங்க் டன் அ வண்டர்ஃபுல். அண்ட் வந்து என்னென்னா இட் டிபெண்ட்ஸ் எந்த ஸ்கூல்லேருந்து வராங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவர் வந்து சுந்தர் சி சார்லேருந்து வந்திருக்காரு. அண்ட் டெஃபினட்டாக ப்ரொடியூசர் சொல்லி டைரக்டராக இருப்பார். ரொம்ப நல்லா இருக்குது. ட்ரெய்லரும் சரி, சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. உங்கள் சப்போர்ட் நன்றி. வணக்கம். அந்த 11 படம் ஆல்மோஸ்ட் நான் பார்த்துட்டேன். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் த்ரில்லராக அந்த படம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அக்பர் சார் அஜ்மல் கான் அவர்களுக்கும், மேடம் ரியா ஹனிமான் அவர்களுக்கும், டைரக்டர் ரோகேஷ் அஜிஸ் அவர்களுக்கும், கேமராமேன் அவர்களுக்கும், இந்த படம் கண்டிப்பாக ஒரு எப்படின்னா த்ரில் பேட்டர்னுக்குள்ள எப்படி ஒரு ட்ராவல் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் சின்ன ஐடியா. பட் ஹோல் படத்தை பார்க்கும்போது அந்த படத்துக்கு ஏன் அந்த 11 டைட்டில் வச்சுருங்க அப்படிங்கிறது தெரியும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஹோல் டீமுக்கும் இந்த படம் வெற்றி பட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இமான் சார் அதை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. கரெக்டாக வந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். டோட்டல் சினிமா இண்டஸ்ட்ரியோட ஆளுங்க எத்தனை பேர் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ சார் இது மாதிரி எடுத்த 2 படமும் நல்ல தரமான படம் வச்சுருக்காரு. நிச்சயமாக இந்த படமும் அந்த லிஸ்ட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரெயிலர் பார்க்கும்போது தெரியுது. டைரக்டர் மியூசிக் டைரக்டர் இமான் சார் சொல்லவே வேணாம். நானும் கூட ஒரு படம் பண்ணியிருக்கேன். நம்ம சத்யவித்யா சார் சொன்ன மாதிரி ப்ரொடியூசருக்கு தரமான ஒரு மியூசிக் டைரக்டர். அப்புறம் அந்த படம் வெற்றி படம் வேண்டிய நன்றி. ஆகணும். நீங்கள் வாழ்த்து வந்த அனைவருக்கும் நன்றி. சார் அண்ட் ரியா அவர்களுக்கு என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். 11 இந்த படத்தை பற்றி எனக்கு ஃபஸ்ட்டு சொன்னது வந்து அக்பர் சார். அதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றி சவுண்ட் டிசைனர் ராஜாகிருஷ்ணன் சார், புஷ்பா, அர்ஜுன் ரெடிலாம் பண்ணேன். நம்ம அப்புறம் ரங்கஸ்தலம், நேஷ்னல் ஒன்று ராஜாகிருஷ்ணன் சார் சொன்ன இந்த படம் பார்த்துட்டு உடனே ஃபோன் பண்ணார். படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, இந்த படம் வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார். இதில் கலந்துக்கிட்ட எல்லாருக்குமே படத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஆக்டிங்கில் இருந்த மியூசிஷியன் இமான் சார், தேங்க்யூ. அண்ட் ஐ விஷிங் எவ்ரி ஒன் ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக ஒரு இன்னொரு லொக்கேஷன் இருக்காரு சினிமாக்கு. அண்ட் கண்டிப்பாக எல்லாருமே வந்து நான் சொல்ல ஒரு ரஷஸ் பார்த்தேன். ரஷஸ் எடிட் ஃபுட்டேஜ் பார்த்தேன். ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கேமராமேன் ஒர்க் சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இந்த படம் வந்து நிச்சயமாக ஒரு சின்ன படங்கள் ஓட இன்ட்ரெஸ்டாக நல்ல விஷயமா இருக்கும். கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடையாது நம்புகிறேன். அந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற அழகர் சார், அவங்க எல்லாருக்குமே பிதாமகன் பாக்யராஜ் அவர்களுக்கும் மற்றும் இந்த சபையில் உள்ள அனைவருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். அக்பர் சார் அவர் சும்மாவே ஒரு 5 ஆடிட்டர் வேலையை ஒருத்தராக பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதனோட எப்படி படம் எடுக்கிறாருன்னு தெரியல. அது மட்டும் இல்லை, அவருடைய கணக்கு பல தயாரிப்பாளருடைய கணக்குகள் அவருக்கு இருக்குது. மீதி சினிமாவில் பல ஆர்டிஸ்ட் கணக்கும் அவர்கிட்ட இருக்குது. எல்லா கணக்கு எப்படி ஏறிட்டு போகுது, எவ்வளோ தயாரிப்பாளர் கணக்கு இறங்கிட்டு போகிறது தெரிஞ்சும் படம் எடுத்து வர்றாரு. இது எப்படின்னு அதுவும் புரியல. ரொம்ப தைரியமான ஆசாமியோட அதனால் அவருடைய தைரியத்துக்கு முதல்ல அவருடைய பாராட்டுகள். அதே மாதிரி நிறைய வந்து ரொம்ப நாளாக வந்து ஃபங்க்ஷனுக்கு ஷூட்டிங் கொடுக்காம இருந்தாங்க. அதை போய் உடச்சி பிடிச்சி வாங்கியிருக்காரு. நீங்கள் கொடுத்த ஆரம்பம் பல சிறிய படங்கள் நீங்கள் பண்ணுறதுக்கு ரொம்ப பட்ஜெட்டில் பண்ண முடியுங்க. ரொம்ப காஸ்ட் கம்மியாக இருக்கும். அந்த இடத்த வாங்கி கொடுத்ததுக்காகவும் அக்பர் சாருக்கு ஒரு நன்றி.
லெவன் திரைப்படம் நிச்சயமாக ராட்சசன் போல ஒரு பெரிய வெற்றி அடையும் என்று அந்த படம் பார்க்கும்போது அந்த படத்தை நம்ம ஞாபகப்படுத்துகிற அளவுக்கு ஒரு நல்ல படமாக ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி நவீன் சந்திரா ஒரு ஒண்டர்ஃபுல் ஆக்டர், வெரி வெல் ப்ரூவ்ட், ஒரு நல்ல ஒரு எக்ஸ்ட்ரானரி ஆக்டர். அவருக்கு தமிழில் வந்து ஒரு மிகப்பெரிய என்ட்ரி இந்த படம் கொடுக்கணும்னு ஐ விஷ். நம்ம அந்த படத்தோட டைரக்டர் லோகேஷ் எல்லாத்துக்கும் நம்முடைய மஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். முக்கியமாக இந்த படத்தின் விழா நாயகன் வந்து அக்பர் சார் தான். அவர் எவ்வளோ லவ் எல்லாருக்கிட்டும் எவ்வளோ லவ் கொடுத்து எவ்வளோ லவ் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நானும் அவரோட பார்ட்னர்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. அண்ட் கம்மிங் டு தி மூவி, என் கூட ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் தேங்க்யூ ஸோ மச். ஐ ஸ்டார்ட் வித் அப்ராம். இன்னைக்கு தான் அவங்களை நான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். ஆக்சுவலி ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு வாட்டி பார்த்தேன், பட் பேச முடியல. ரொம்ப அவசர அவசரமாக நீங்கள் போயிட்டு இருந்தீங்க. உங்களை பார்த்து ரொம்ப அட்மையர் பண்ணியிருக்கேன். டியூபிகிட்ட கேட்டிருக்கேன், நீங்கள் வைக்கிற ஷார்ட் அழகாக இருக்காங்களா இல்லை ரியலாகவே ரொம்ப அழகாக இருக்காங்களா அப்படின்னு. அதுக்கு டிஓபி சார் சொன்னார், ரெண்டுமே இருக்கு மேம் அப்படின்னு சொன்னார். அவர் டிஓபி சாரோட சினிமாட்டோகிராஃபி எல்லாருக்குமே ரொம்ப, நாங்கள் ட்ரீசர் ரிலீஸ் பண்ணும்போது அவ்வளோ அப்ளாஸ் அவருக்கு. கால் பண்ணி கேட்காதவங்களே இல்லை, எல்லாருமே கால் பண்ணி கேட்டாங்க ஃபர்ஸ்ட் டைம் டிஓபியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தமிழில் தான் அவருக்கு இது ஃபர்ஸ்ட் படம். he did a very good job. படத்தின் தயாரிப்பாளர் அக்பர் அவர்கள், டைரக்டர் லோகேஷ் அவருக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுட்டேன். அப்புறம் படத்தினுடைய தமிழ் தெலுங்கு 2 படத்துக்கும் ஹீரோ நவீன் சந்திரா அவருக்கு என்னுடைய பணிவான வணக்கம். அப்புறம் விழா நாயகன் நிவான் அவருக்கு அவருடைய டோட்டல் யூனிட் பாடினவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் நிகில் படத்துக்காக எல்லா டெக்னீஷியன் சொல்லியிருந்தாங்க, எல்லாத்துக்கும் மொத்தமாக நிகில் என்ன படத்துக்கு ஆடியோவுக்கு வரணும்னு சொல்லி கூப்பிட்டு, நீ சாதாரணமாக கேட்குற மாதிரி கேட்டேன், என்ன மாதிரி டைப் படம் அப்படின்னு. அப்புறம் கிரைம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் படம் பண்ணுறதுக்கும் நான் படம் பார்க்குறதுக்கும் சம்மந்தமே இல்லை. இது இந்த கேசட்டு ஆடியோ இதெல்லாம் டிஸ்கெல்லாம் எடுக்கிற அந்த லைப்ரரி கடைன்னு சொல்லுவான் போட்டி மாணவர்கிட்ட, என்ன சார் இருக்கிற படத்துக்கு அவர் பார்க்குறவங்களுக்கு சம்மந்தமே இல்லை, கத்தி துப்பாக்கி இல்லைன்னா அந்த படத்தையே வாங்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இதான வைபவ் சூரியவம்சி 11 சிக்ஸர் அடித்து செஞ்சுரி போட்டுருக்கான். லோகேஷ் அஜில்ஸ் 11ல் சிக்ஸர் அடித்து இந்த படத்தை 100 நாள் ஓட வைப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு நிறைய உண்டு. ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணும்போது லோகேஷ் வந்து எப்போவுமே கலர்ஃபுல்லான இடத்துல தான் இருக்கும், அல்லது கலர்ஸ் எங்கே நிறையா இருக்கும் அந்த இடத்துல லோகேஷ் இருக்கும். லோகேஷை தேடணும்னா அக்கு நாங்கள் ஒரு பார்வை பார்த்தா போதும், அந்த இடத்துல தான் இருப்போம். ஸோ இவனுடைய முதல் படம் அப்படின்னும் பொழுது ஒரு கலர்ஃபுல்லான ஒரு சப்ஜெக்ட், ஒரு லவ் சப்ஜெக்ட், ஒரு பொயட்டிக்காக இருக்கும், அல்லது ஒரு ஹியூமரான சப்ஜெக்ட் இருக்கும்னு நான் எதிர்பார்த்து கொண்டிருந்த போது ஒரு த்ரில்லர் சப்ஜெக்டில் தன்னுடைய முதல் டெபியூட் ஃபிலிம் பண்ணியிருக்கான். ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு நல்ல டெக்னீஷியன் டீம் அவனுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. என்னுடைய முதல் படத்துக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண இமான் என் தம்பி, அப்புறம் ரன்வி சாரோட ஒர்க் பண்ண கார்த்திக், மிகப்பெரிய அனுபவம் வாய்ந்த எடிட்டர் என் தம்பி ஸ்ரீகாந்த். இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பக்கபலமான ஒரு படையோட என்னுடைய தம்பி லோகேஷ் முதல் படத்தில் இறங்கியிருக்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறது. இந்த படத்தில் நடித்திருக்கிற அத்தனை நட்சத்திரங்களுக்கும் என்னுடைய மனமாக அந்த மாதிரி அவரோட பயணத்தை ஆரம்பிக்கிற லோகேஷோட விழா இது. ஸோ ஐம் வெரி ஹாப்பி லோகேஷோட முதல் படத்தில் எனக்கு வாய்ப்பு தந்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். இமான் சார் யூ தி ஸ்டார் ஆஃப் த நைட். உங்களை பற்றி சொல்லவே வேண்டாம். மேபி மெலடி சாங் ஆகட்டும், இல்லை ரேப் சாங் ஆகட்டும், இல்லை குத்து சாங் ஆகட்டும், அது எல்லாமே நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஸோ மெனி பியூட்டிஃபுல் சாங்ஸ் நீங்கள் தந்திருக்கீங்க. இதுலேயும் ரொம்ப அழகான சாங்ஸ் அமைச்சு தந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அக்பர் சார் இங்கே எங்கேயோ இருந்தார், எங்கே இருக்காருன்னு தெரியல. பட் அக்பர் சாரோட ஒர்க் பண்ணுறது எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டுக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு விஷயம். ரொம்ப நல்லா பார்த்துக்குவார். ஸோ அவரோட டீமில் ஒரு பாகமாக இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஆல் ஆஃப் மை கோ ஆக்டர்ஸ், ஒருத்தரை மட்டும் சொல்ல தெரியல, ஏன்னா நான் அந்த படம் பார்த்துருக்கேன். எவ்ரி
everybody has done an amazing job. பட் இங்கே வந்திருக்கிற எல்லாரையும் நான் குறிப்பிட்டு சொல்லணும். ரியா அமேசிங் ஜாப். உங்களை சில நேரங்கள்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. யூ ஹேட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரோல்ஸ். ரித்விகா, ஐ டோல்ட் யூ, நான் உங்கள் பெரிய ஃபேன். வெரி வெரி கன்வின்சிங் ஜாப். திலீபன், அமேசிங் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் நவீன், அ ஃபேன். பொறுத்திருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். இந்த திரைப்படத்தில் நாயகன் நவீன் சந்திரா அவர்களுக்கும் இசையின் நாயகன் இமான் அவர்களுக்கும் ஒட்டுமொத்த இந்த விழாவின் நாயகன் அக்பர் சார் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உண்மையிலே இந்த திரைப்படம் குறித்து அல்லது இதில் பணியாற்றியவர்களை பற்றி எனக்கு அதிக பரிச்சயம் பழக்கம் இல்லை. அக்பர் சார் மட்டும்தான் தெரியும். அவங்க அந்த விழாவுக்கு அழைக்கும் பொழுது எப்படியாவது வந்திருக்கிறாங்க. வந்ததுக்கு முன்னாடி தான் தெரியுது எல்லார்ட்டையும் எதிர்பார்த்தா சொல்லியிருப்பார் பொழுது. மொத்த திரையிலேயே கூட்டிகிட்டு வந்து மேடையில் நிறுத்தியிருக்காரு. அவரை எனக்கு தனிப்பட்ட முறையில் ரொம்ப பழக்கம். நான் வந்து ஊதா கலர் ரிப்பனுடைய ரசிகன் நான். ஆமாம், அதனால் எங்கே என்னுடைய வாழ்க்கையில் எந்த இடத்துக்கு போனாலும் நான் முன்முழுக்கிற பாடலில் அது ஒன்று. இங்கே மேடையில் பேசின மதுரை அழகர் சார் பற்றி உங்களுக்கு அதிகம் பரிச்சயம் இருக்காது. அவர் ஒரு படத்தை நல்லா இருக்குது அப்படின்லாம் ரசிகர்கள் சொல்லி என்டர்டெயின்மெண்ட் ப்ரொசருக்கும் அஜ்மல் கானுக்கும் என் பிரியா மேனுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். Archie worked in industry more than 23 years and more than 125 films. But the crime thriller genre வந்து எனக்கு படம் அமையவே இல்லை. ஸோ இதில் இந்த 11 படம் வந்து இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் ப்ராப்பர் டிவோட்டட் கிரைம் த்ரில்லராக அமைஞ்சதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிறைய ஓடிவியில் உட்காந்து திரைப்படங்கள் பார்க்கும்போது நிறைய இந்த மாதிரி கிரைம் த்ரில்லர்ஸ் தான் வந்து பார்ப்பேன். ஏன்னா அதுதான் ரொம்ப இன்ட்ரீகிங்காக இருக்கும். ரொம்ப ஹுக்டாக உட்காந்து படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அது கிளைமேக்ஸ் வர வரைக்கும் அது என்ன சொல்ல வருது, என்ன சஸ்பென்ஸ் அப்படின்றத வந்து பயங்கரமாக ரொம்ப இன்டென்ஸாக உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ பட் அந்த மாதிரி படங்கள் வந்து ஏன்னா நிறைய கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் வந்து பண்ணுறோம், நிறைய ரூரல் ஃபிலிம்ஸ் வந்து பண்ணுறோம், சிட்டி சப்ஜெக்ட்ஸ் நிறைய வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். பட் இந்த மாதிரி ஜான்ரில் நம்மளுக்கு ஒன்று கரெக்டாக நான் அமையணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ லோகேஷ் அஜில்ஸ்க்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சுந்தர் சி சாருக்கு நான் 8 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன் சாருக்கு. அப்போது அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவரோட சாரோட சேர்ந்து இருந்த அந்த ஒரு காலகட்டத்தில் இருந்த நிறைய உதவி இயக்குநர்களோட சேர்ந்து அவங்களுடைய படங்களுக்கெல்லாம் வந்து இசையமைக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடச்சிது. இப்போது பேசின பத்ரி அவர்கள், வீராப்பா இருக்கட்டும், அண்ட் திருவிளையாடல் ஆரம்பம் பூபதி பாண்டியன் அவர்களாக இருக்கும், அண்ட் சுராஜ் அவர்கள், அந்த மாதிரி. ஸோ அந்த டைமில் இருந்த யாரெல்லாம் வந்து இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் நான் ஒர்க் பண்ண டைமில் லோகேஷ் அப்போ இல்லை, அதுக்கப்புறம் தான் லேட்டர் தான் லோகேஷ் அவர்கள் வந்து ஜாயின் பண்ணார். அண்ட் முதல்ல லோகேஷ் சார் வந்து இந்த மாதிரி சுந்தர் சாருடைய ஒரு சந்தோஷம். வந்திருக்கிற பத்திரிகை ஊடக இணையதள நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இது என்னை பொறுத்த வரைக்கும் அக்பர் சாரோட நான் வந்து சில நேரங்களில் சில மனிதர்கள் செஞ்சு தொடர்ந்து அவரோடய நான் பயணித்துட்டு இருக்கேன். இந்த கதை லோகேஷ் முதலாவது வந்து சொன்னப்பே வந்து ஒரு ஸ்ட்ரைக்கிங்காக இருந்துச்சு. இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க, இதற்கான ஆர்டிஸ்ட் முதல்ல எப்படி, ஏன்னா எவ்வளோ ஒரு டபுள் டைமென்ஷன் ஒரு ட்ராவல்லாம் இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிளேவாக இருக்குது, யார் பண்ணுவான்றப்போ ரொம்ப தேடிட்டு இருந்தப்போ நவீன் சந்திரா உண்மையிலுமே நான் படம் பார்த்துட்டேன். ஒரு ரொம்ப இப்போ இன்னைக்கு சமகாலத்தில் அந்த கேரக்டரை ஹோல்டு பண்ணி ஒவ்வொரு ஃப்ரேமும் அந்த ஸ்டோரிக்குள்ளே வச்சுருக்கிற சில நடிகர்கள் தான் இருக்காங்க. அந்த வரிசையில் நவீன் சந்திரா கண்டிப்பாக உருவாக்கலாம். ஏன்னா ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அது கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அது நமக்கு அதோட ஜெல்ல பார்க்க முடியாது. அதே மாதிரி நடித்த எல்லாருமே நடிகர்கள் இப்போ ரேயா ஆகட்டும், அவங்க சகோதரி அண்டு அபிராமி மேம்லாம் ரொம்ப அழகாக அந்த கேரக்டரை ஹோல்டு பண்ணி அழகாக பண்ணியிருந்தாங்க. இன்னொன்று இந்த படத்தோட உண்மையிலுமே எனக்கு வந்து மைண்ட்லே எனக்கு முதல் நிறுத்தினது வந்து கார்த்திகோட ஒளிப்பதிவு ரொம்ப ரொம்ப அழகாக
ஏன்னா இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் வந்து அந்த லைட் மூடு ரொம்ப முக்கியம். அது என்ன மாதிரி அந்த அந்த எவ்ரி ஷாட் ஹேஸ் அ பர்பஸ். அந்த லைட்டோட லென்ஸோட பர்பஸ் ரொம்ப முக்கியம், லைட்டோட பர்பஸ் ரொம்ப முக்கியம். அதை ரொம்ப உணர்ந்து அழகாக பண்ணியிருந்தாங்க. கார்த்திக், உனக்கு ஒரு பெரிய இடம் இந்த சினிமா இவ்வளோ நிச்சயமாக உனக்கு பெரிய இடம் கிடைக்கும். அது ஒரு எல்லாருமே மீடியா உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் டைம், உங்கள் ப்ரெஷியஸான டைம் கொடுத்து இங்கே வந்து இந்த விழாவை கண்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கேருந்து ஆரம்பிக்கிட்டோம்? ஆல்மோஸ்ட் ஒரு 9 years பேக் ஒரு படம் பண்ணேன், சரகம்னு சொல்லி. அதுக்கப்புறம் லீடாக 11 படம் பண்ணிட்டு இருக்கேன் தமிழில். இன்றைக்கி வந்த டிக்னிட்டரிஸ், கெஸ்ட் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி அக்பர் சாரோட அந்த பியூட்டிஃபுல் ஹார்ட்டை வச்சு தி கேம் ஹியர் ஃபார் ஹிம் அண்ட் பிளஸ் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. ஏன்னா இந்த கதை கேட்டதுக்கப்புறம் இந்த படம் எப்படி வரும், டெக்னிக்காலிட்டி எப்படி, டீம் எப்படி இருக்கும், ஆக்டர்ஸ் நாங்கள்லாம் எப்படி ஜெல் ஆகும், ப்ரொடக்ஷன் how the production will handle this script, இதெல்லாம் ஒரு கொஷின் மார்க்காக இருந்துச்சு. பட் அக்பர் சார், லோகேஷ் அண்ட் கார்த்திக், ரியா இவங்க வந்து பண்ண ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் இருக்கு இல்லையா, ஆக்டர்ஸுக்கு, டெக்னீஷியன்ஸுக்கு எல்லாருக்கும் ஒரு ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் ஆகிடுச்சு இந்த படம். ஸோ இந்த ஷூட்டிங் பண்ணும்போது ஒவ்வொரு ஆக்டர்கிட்டையும் நான் நடிக்கும்போது நிறைய எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கிராஃப்ட் ஆச்சு. ஏன்னா ஒவ்வொரு ஆக்டரும் இந்த படத்தை அவ்வளோ நம்பி, ஒரு டைரக்டர் நம்பி அண்ட் ப்ரொடியூசர்ஸ்க்காக அவ்வளோ உழைச்சி டே அண்ட் நைட் ஷூட் பண்ணி, ஒரு படம் கிடையாது, இது 2 படமாக ஷூட் பண்ணோம். அதுக்கு எல்லாருமே அது அந்த கோஆப்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ எல்லாருமே they work for the team, they work for the film, and the film has come out really good. May 16th படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ பைலிங்குவலாக தெலுங்கு அண்ட் தமிழில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். இமான் சார், I've been a fan of all your work, all your songs.